இந்த எபிசோட நாம இயக்குனர் தனுஷ் இயக்கி வழி நடித்து வெளிவந்திருக்கிற இட்லி கடை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, நாயகன் தனுஷ் தந்தை ராஜ்கிரண் தாய் கீதா கைலாசம் ஆகியோருடன் கிராமத்தில் வாழ்ந்து வராரு. ராஜ்கிரண் சொந்தமாக சிவநேசன் என்ற பெயரில் இட்லி கடை நடத்தி வராரு. இந்த இட்லி கடை ஊரின் அடையாளமாக இருக்குது. ஆனால் தனுஷுக்கு கிராமத்தில் வாழ விருப்பம் இல்லாமல் வெளிநாட்டிற்கு போகிறாரு. வெளிநாட்டில் மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கும் சத்யராஜ் மகள் ஷாலினி பாண்டேவுக்கும் தனுஷுக்கும் திருமணம் செய்ய ஏற்பாடுகள் நடக்குது. நிலையில் தனுஷின் தந்தை ராஜ்கிரனும் தாய் கீதா கைலாசம் இறக்குறாங்க. கிராமத்திற்கு திரும்பி வரும் தனுஷ் வெளிநாட்டுக்கு செல்ல மறுக்கிறாரு. மேலும் ராஜ்கிரண் நடத்தி வந்த இட்லி கடையை நடத்த முடிவு செய்கிறாரு. இந்த முடிவால் தனுஷ் ஷாலினி பாண்டே திருமணம் நின்று போடுது. இதனால் கோபமடையும் ஷாலினி பாண்டேவின் அண்ணன் அருண் விஜய் கிராமத்திற்கு வந்து தனுஷிடம் சண்டை போடுறாரு. அதே சமயம் இட்லி கடைக்கு எதிரே பரோட்டா கடை நடத்தி வரும் சமுத்திரக்கனி தொழில் போட்டியால் தனுஷை ஒழிக்க நினைக்கிறார். இறுதியில் தனுஷ் இட்லி கடையை தொடர்ந்து நடத்தினாரா? அருண் விஜய் தனுஷை என்ன செய்தார்? சமுத்திரக்கனியின் திட்டம் தான் என்ன? இதாங்க இந்த படத்தோட மீறி கதை. படத்தில் நாயகன் நடித்திருக்கும் தனுஷ் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லலாம். அப்பா அம்மாவை நினைத்து வருந்தும் காட்சியில் கண்கிழங்க வைத்திருக்காரு. இட்லி கடை எப்படியாவது நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்யும் காட்சியில் கவனிக்க வைத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். நாயகியாக நடித்திருக்கும் நித்யா மேனன் தனுஷுக்கு உறுதுணையாக படம் முழுக்க பயணித்து ஸ்கோர் செஞ்சுருக்காங்க. இவரது வெகுளித்தனமான நடிப்பு படத்திற்கு பலம் சேர்த்திருக்குன்னு சொல்லலாம். அருண் விஜய் மிகவும் கோபக்காரனாகவும் யூக உள்ளவராகவும் கம்பீரத்துடன் நடித்திருக்கிறாரு. ராஜ்கிரண், சத்யராஜ், கீதா கைலாசம், இளவரசு ஆகியோர் அனுபவ நடிப்பை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். போலீஸ் அதிகாரியாக வரும் பார்த்திபன் கிடைக்கும் இடங்களில் எல்லாம் சர்ப்ரைஸான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். ஷாலினி பாண்டே அழகாக வந்து அளவான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் செயல பாடல் அனைத்தும் தாளம் போட வைக்கிறதுக்கு பின்னணி இசையில் பல காட்சிகளுக்கு உயிர் கொடுத்திருக்கிறான்னு சொல்லலாம். கிரண் கௌசிக்கின் ஒளிப்பதிவு கிராமத்து அழகை மண்மானம் மாறாமல் கலத்திருக்குன்னு சொல்லலாம். நடிப்பு மட்டுமில்லாமல் படம் இயக்குவதிலும் தான் சிறந்தவன் என்று நிரூபித்திருக்கிறார் இயக்குனர் தனுஷ். உண்மை கதையை கொஞ்சம் சினிமா ஸ்டைலில் சொல்லியிருக்கிறாரு. கதாபாத்திரங்களிடையே திறமையாக வேலை வாங்கியிருக்கிறான்னு சொல்லலாம். குறிப்பாக முதல் பாதியில் அம்மா அப்பா பற்றி பேசும் காட்சிகள் படத்திற்கு பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. வசனங்கள் மற்றும் கண்டுக்குட்டி காட்சிகள் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம்.